எந்த ஊர்ல இருந்து இருக்கீங்க? அண்ணா நாங்க தூத்துக்குடி. தூத்துக்குடி. ஆளை கொஞ்சம் பார்த்துக்கிடின்ற. முத்து நகரம். ஆமாண்ணே, கேல் சிட்டி முத்து நகரம். முத்து நகரத்துலேருந்து நீங்கள் முத்தை பார்க்க வர்றதே ஒரு சந்தோஷம். இதை யாரா யோசிங்களா ஐயா? அதை எப்படி யோசிப்பாங்க? இப்போ அதுக்கு தானே நான் இருக்கேன். அதை யோசிச்சிங்கன்னா அப்புறம் எப்படி என்கிட்ட வருவீங்க? இது என்ன பார்ப்பனே? இதாப்பா ரிங் டோன். இந்த நிழல உட்கார்ந்துருக்க அருமை எங்கேயுமே இல்லை. அப்போ இங்கே உட்காந்துருக்காங்க, கிளம்புறோம். நான் ஒரு பாய் வாங்கி கொடுத்துருங்க தம்பி, உரமே தூங்கிட்டு. பாயோ இல்லை கேளோ. சரி ஆரம்பிங்க. ஆனால் நம்ம இயக்குனர் இமயம் பாரதிதாஸ் சார் இறுதி சடங்குக்கும் போயிட்டு வந்தீங்க. அவரோட நீங்கள் வந்து குற்றம் குற்றமே ஈஸ்வரன் நீங்களும் அடுத்த பழைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. இயக்குனர் இமயத்தை எனக்கு அறிமுகமாச்சு. அதுக்கு முன்னாடி பழக்கம் இருந்தால் கூட இந்த மாதிரி உட்காந்து நாங்கள் ஃப்ரீ டயத்தில் பேசுகிற மாதிரி. கொரோனா அதிகாரி வரனால கொரோனா பற்றியே நிறையா விஷயம் சொன்னேன். பயங்கரமாக சிரிச்சார். செம்மையா நான் வெறும் சீரியஸான படமாக எடுத்துக்கிட்டேன். முதல் மரியாதை, வேதம் புதிய மாதிரி இப்படி நகைச்சுவை படம் எடுக்காமல் விட்டுட்டேன்னு சொல்லி ஆதங்கப்பட்டார். பழைய படங்கள் அவர் டைரக்ட் பண்ணும்போதெல்லாம் கடுமையாக அந்த சீனை எதிர்பார்த்த வலைன்னா அடிப்பார், நடித்து காட்டுவார். சித்ரா அந்த ரைட்டருங்க கூப்பிடு. அவர் வெளியே வரணும்னு ஆசைப்பட்டிருந்தார். அந்த நேரம் வெளியெல்லாம் நிறையா வரணும் பார்க்கணும். அதுக்காக கலக்க போயார் நிகழ்ச்சிக்கு அவர் கடைசியாக கலந்துக்கிட்டு நான் அழைச்சிட்டு போனதான். நெருங்கிய நண்பர்கள்லாம் என்ன இப்படி ஒரு படம் நடிச்சிட்ட, கடைசியில் சாகரமே நடிச்சிட்டு அந்த மாதிரி தான் உங்களுக்கு இல்லை உள்ள சந்தோஷம் தான் போடுவேன். ஏன்னா அவனே அந்த வேலையை சேர்ந்துக்கிட்டு இருந்தவன் தொங்குனீங்க சரியாக தொங்கல போலையே. செல்லவே திறக்காது அவனுக்கு பேர் செல்லத்துறை. இது என்ன அநியாயமாக இருக்கா? நாங்கள் ஆடியன்ஸாகவே ஆகிட்டோன்னு. அப்படியா? அப்போ ஆடவே மாட்டேங்கிற ஆடியன்ஸுன்ற ஆடணும்லப்பா. கூத்து கோமல் அப்படி கிண்டிக்கிட்டே இருப்பார். நான் போய் ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் தாம்பரத்துக்கிட்ட வாங்க. This video is sponsored by Thuthukudi Shanti Macarons, co-sponsored by Metanicium Academy Thuthukudi, Gem Furniture Thuthukudi, Ajanta Finance Thuthukudi and Nellai Jayalakshmi Nagar. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, நகைச்சுவை மன்னன் 90s கிட்ஸோட ஃபேவரட் ஸ்டாண்டப் காமெடியன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜென்சி கிட்ஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி காமெடி கிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோங்க நீங்கள் வீடியோக்குள்ள வந்து பாருங்க. இப்போ நாம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பெல் அடிச்சோன்னா யார் வெளில வருவாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்கே இருக்கு பில்லு? இருக்கா? டிங் டாங். அண்ணா ஹாய். என்ன ஆங்கிறப்பல யாரை பார்க்க வந்திருக்கோம்? நம்ம மதுரை முத்தண்ணன் தான். அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன திடீர்னு சர்ப்ரைஸாக உங்களை பார்க்க ஒரு அனுபவம் வருவான்னு வந்தோம். ஏப்பா வெயிலுக்கு பூரா சர்ப்ரைஸ் வேணுமே இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமேட்டுக்கிட்டு இருக்கான். ஆஹா, ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. இது சர்ப்ரைஸ் உங்களுக்கு? அது எல்லாம் என்ன 15 கிலோ தூக்கிட்டு வந்து வச்சுட்டு சர்ப்ரைஸ்ன்றீங்க? அது ஃப்ரேம்குள்ளே கேமரா வச்சது. ஏன்னா எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படி. இந்த எனக்கு மைக்கெல்லாம் மாட்டிருக்கீங்க, அப்புறம் என்ன சர்ப்ரைஸ்? உட்காருங்க. என்ன கேள்வி? மைக்கை மாட்டி வச்சுட்டு சர்ப்ரைஸா வேற என்ன செய்வீங்க? எந்த இதுலேருந்து வந்திருக்கீங்க? அண்ணா ஜெம் டிவிலேருந்து வரோண்ணே. அப்படியா? அதே மாதிரி சேம் டிவியா இல்லை ஜெம் டிவி தானா? ஜெம் போன்ற மனம் உள்ளவர்கள் வாழும் டிவிங்க. ஓஹோஹோ. அதனால முதல் ஜெம்மா நாங்கள் உங்களை தான் இன்டர்வியூ எடுக்க வந்துருக்கோம். ஜெம்லேருந்து வந்து ஜம்முன்னு கேளுங்க. ரொம்ப சந்தோஷம். எந்த ஊர்ல இருந்து இருக்கீங்க? அண்ணா நாங்கள் தூத்துக்குடி. தூத்துக்குடி. ஆளை கொஞ்சம் பார்த்துக்கிடின்ற. முத்து நகரம். ஆமாண்ணே, முத்து நகரத்துலேருந்து நீங்கள் முத்தை பார்க்க வர்றதே ஒரு சந்தோஷம். இதை யாரா யோசிங்களா ஐயா? அதை எப்படி யோசிப்பாங்க? இப்போ அதுக்கு தானே நான் இருக்கேன். அதை யோசிச்சிங்கன்னா அப்புறம் எப்படி என்கிட்ட வருவீங்க? இந்த உங்க வந்தோடனே அவார்டுக்குனே ஒரு ஹால் வச்சிருக்கீங்க. இதானா இன்னும் அவார்டுக்கு வேற வேற இருக்கா? அது அவார்டு தனித்தனி. அவார்டுக்குன்னு ஒரு ஏரியா, கருவாடுக்குன்னு ஒரு ஏரியா, இப்படி பிரிச்சிருக்கோம். பிரித்து வச்சிருக்கீங்க. என்னன்னா ஒரு நண்பர்கள் கொடுப்பாங்க, ஒரு அன்பின் பேரில் கொடுக்குறாங்க. அவங்க அதை ரெடி பண்ணி அதை தயார் பண்ணி பேர் போட்டு கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஒரு மரியாதை. போகிற வகையில் தூக்கி போட்டு போகக்கூடாது. ஆனால் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் வீடு கட்டும்போது அதில் ஒரு ஷோகேஸ் வச்சு அதில் அவார்டு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போனாங்க. இப்போ நீங்கள் அவார்டு சேர்றதுனால அடுத்தடுத்து ஒரு வீடு கட்டி அதை எதுக்கு அவார்டு வைக்கணுங்கிற பிளானில் போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. வீடு கட்டி வாடகை விட்டுறக்கூடாது. என்ன பூரா தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆமாம் இருக்குது. இங்கே முன்னாடி கலக்கு பேரில் பேசும்போது
அது வாங்கினாலும் சொந்த கிராமத்தில் இருக்குது. அப்போ அங்கே இருந்தேன். ஓகே ஓகே. அப்புறம் அசத்த பேர் இது பண்ணப்போ இன்னொரு அங்கே மாடியில் வச்சுருக்கேன். இது சமீபத்தில். ஓகே. அஸ்தபாயாருன்னு சொன்ன உடனே இப்போ உண்மையிலேயே 90s கிட்ஸ் ஆகிய எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல நினைவுகள் இருக்குது. அதில் முக்கியமான பங்கு உங்களுக்கு இருக்குதுன்னு. இப்போ வந்து ஸ்டாண்டப் காமெடிஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. பண்ணாலுமே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஆனால் ஸ்டாண்டப் காமெடின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறதே எங்களுக்கு உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுது. அது 2005 சும்மா எதாச்சியாக பண்ணோம். அப்போ தான் அந்த கலக்கு பேர் சீசன் 1 ரோவசங்கர் கோவி குணாலாம் பண்ணும்போது கொஞ்சம் போல்ட்டாக இருக்கும் வாய்ஸு. அவங்களுக்கு கைதிட்டலாட்டி கூட வாய்ஸு கைதிட்டுருவாங்க. அந்த நேரம் நம்ம போய் நம்ம வாய்ஸுக்கு எப்படி கைதிட்டுவாங்க. இப்போ அடுத்து பாருங்கள் எம்ஜிஆர்னு ஒரு பெரிய கிளாப், அடுத்து கமல் ரோபோசங்க சொன்ன பெரிய கிளாப், அடுத்து பாருங்கள் முத்துன்னு யாரு கைதிட்டுவா. இருந்தாலும் நம்ம அந்த உயிரோட்டமாக நம்ம மதுரை மொழியில் அந்த நகைச்சுவை துணுக்களை சொல்லும்போது ரசித்தாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லி அதை அப்படியே போய் போட்டிருப்பேன். செமிஃபைனல் ஃபைனல் வரைக்கும் போய் வெளிநாடுகளில் போய் இந்த மாதிரி சீல்டெல்லாம் வாங்கி இப்படி தான் ஆரம்பித்தேன். வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வாத்தியாரே ஸ்டாண்டப் காமெடினா எனக்கு நீ தான் வாத்தியாரே அந்த மாதிரி வந்து எங்களுக்கு நீங்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து எங்களோட நினைவுகள்லாம் நிறைய வார்த்தைகள்லாம் இருக்குது. இந்த மதன வசா சிட்டி வசா உட்காந்துருப்பாங்க, முத்து நீங்கள் அசத்துங்க அப்படின்னு சொல்லி ஹார்ன் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஒஜாய மியூசிக் கூட ரொம்ப ட்ரெண்டு. அது வர்ற லிரிக்ஸ் நல்லாயிருக்கும். செத்தவனையும் சிரிக்க வைப்போம், கொஞ்ச நேரம் அசந்திங்கன்னா செத்தவனையும் சிரிக்க வைப்போம். நல்லாயிருக்கும் அந்த லிரிக்ஸ் எல்லாம். 2 பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிரேக் விடுவோம். ஆனால் உங்கள் இது மட்டும் ரொம்ப லென்த்தாக போய் அப்புறம் தான் பிரேக் வரும். படப்படன்னு பேசிட்டே இருப்பீங்க. அது நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் ஷோ நல்லா ரசித்து பார்த்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நீங்கள் ஒரு கலைஞனாக வந்துடுறீங்க. முதல்ல நம்ம ஒன்று ரசித்தா தான் நம்மளை 4 பேர் ரசிப்பாங்க. அந்த வகையில் நீங்கள் வந்து நிறையா மெமரி பவர் வேணும் கொஞ்சம். நான் வச்சு எனக்கு ஏன் மெமரி பவர் அது இல்லைன்னா அதை நான் சும்மா கமர்ஷியலாக பண்ணாமல் விரும்பி பண்ணேன். இது சொல்லணும் சிரிப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது நான் என்ன வேவ்லென்த்தில் அந்த நகைச்சியை சொல்கிறேனோ நான் முதல்ல ரசிக்கணும். அப்படி அவங்க ரசிப்பாங்க. அப்படி ஆர்வத்தோடு சொன்னனால 200 வாரம் அதில் மட்டும் பேசினேன். ஒரு எபிசோடோட கட்டு ரீடேக் போனது கிடையாது. அதுக்கு முன்னாடியே கலக்கு பேரில் 2 வருஷம் அதில் வந்து 40 எபிசோடு போடும். சீசன் 1, 2 இது வரைக்கும் வந்தது இல்லை அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. அதில் உள்ள டைலாக் எடுத்து உங்களோட டைலாக் மட்டும் எடுத்து இப்போவுமே வந்து வீடியோ பண்ணிருக்காங்க. இப்போ இந்த பணமட்டன் ஒரு யூடியூப் சேனல் நல்லா பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. வந்தாங்க நேரத்துக்கு வந்தாங்க. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தாங்க. டீமாக ஒரு 15 பேர் வந்தாங்க. வந்துட்டு அவங்க அந்த டிக்டாக் இருக்கும்போது அவங்க தான் அதிக வியூஸ். டிக்டாக்லேயே நம்பரும் வியூஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா பணமட்டன். அது காரணம் நம்ம வெறும் டைலாக்காக பேசினதை சீனா கொண்டு வந்து ஒருத்தன் தினமரத்தில் விழுந்துட்டான் அப்படின்னா ஒரு சின்ன மரம் மாதிரி ஒருத்தர் விழுவாங்க. ஸ்ட்ரெச்சரில் போனான்னு ஒரு வண்டியில் போகும். இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டு அவன் அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து நம்ம ஒரு பாடி லாங்குவேஜில் எப்படின்னு பேசின மாதிரி டைலாக் மட்டும் தான். அதுக்கு விஷுவலாக காமிச்சதில் பெரிய சக்ஸஸ்ஸு. நல்லா பண்ணாங்க பசங்க. அது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் வியூஸ் கூட்டி நான் அவன் போடுவான், ஏகப்பட்ட வியூஸ் வரும். ஒரிஜினல் நம்ம பேசி போடுவோம், 15 பேர் பார்த்துட்டான். இதுதான் தலையெழுத்துன்ட்டு போய்க்கிற வேண்டியதான். இப்போ இதே மாதிரி இப்போ நீங்கள் வெளிநாட்டு நிகழ்ச்சிக்கெல்லாம் போறீங்கல்ல, அங்கே வந்து இதே ஆடியன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி டேஸ்ட்ல இருப்பாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றுவீங்களா எப்படி? அவங்க வந்து ரொம்ப ரசிப்பாங்க. அது என்ன காரணம்னா அவங்களுக்கு பொழுதுபோக்குக்கு டிவி கிடையாது. நம்ம தமிழ் டிவி அங்கே கிடையாது, தமிழ் பத்திரிக்கை அங்கே கிடையாது. அப்படின்னும்போது யாராவது நம்மளை மாதிரி கெஸ்ட்டுங்கேருந்து போனால் அவங்கள கொண்டாட விடுவாங்க. அமூர்கார் வந்திருக்காரு அப்படின்னா அந்த பேச்சை கேட்குறப்ப ஏன்னா அப்புறம் ஆங்கிலமாக கேட்டுட்டு திடீர்னு ஒருத்தன் தமிழுக்காரன் அம்மூர்காரன் பேசும்போது அதை ரசிக்கிறது. அதில் பெரும்பாலும் இப்போ தமிழ்நாட்டை விட உங்களுக்கு அங்கே ரசனை ரொம்ப நகைச்சுவை விரும்புவது அதிகம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ போனதே நிறைய இடங்கள் 30 இடங்களில் பேசியிருக்கேன். அதே போல் அந்த இதில் என்னது டெல்வராக அது ஒரு இடம். இப்படி வெளிநாடு மட்டும் ஒரு 103 நாடுகள். ஏப்பா 103 நாடு. 2007 ஆரம்பித்தேன் குவைத்தில். அப்படியே வந்து இப்போ கடைசியாக ஜெர்மனியோட பெல்ஜியம் அண்டு ஜெர்மனி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 103 நாடு. இந்த வருஷத்துக்குள்ளே போகிறது எனக்கு தெரிஞ்சு நம்மளாக தான் இருப்போம் நினைக்கிறேன். இன்னொன்று பட்டிமன்றம் இருக்கிறதே தமிழில் மட்டும்தான். மற்ற எந்த லாங்குவேஜ்லையும் கிடையாது. இந்த பட்டிமன்றத்தில் அதிகபட்சமாக நடுவராக பேசுகிற மதுரைக்காரங்க தான் இருப்பாங்க. லியோனி, சாலம்பாப்பி ஐயா அவர்கள், திருஞான சமுதிரம். ஆமாம், இப்படி அவங்க மட்டும்தான் நடுவர் அதிகமாக இருப்பாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு தொலைக்காட்சி எங்களுக்கு ஸ்டாண்டப் காமெடினா மாரிமுத்து அண்ணனை தெரியும்.
அதே மாதிரி இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸுகளுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி காமெடி கிங் தான் மருமத்தன்னு தெரியும். இப்போ நீங்க அது எப்படி புதுசா அதை ஒரு இதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டப் காமெடியில ஒரு நோட்டு வேணா போதும். இதுக்கு ஹோல்சேல எங்க போய் பர்ச்சேஸ் பண்ணீங்களா? எதுவும் கோடவுன் எதுவும் பின்னாடி இருக்குதா? என்ன கதை? அது கதை நீ சொன்ன மாதிரி இப்போ காலேஜில் அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. போனோம்னா நம்ம பேசினா இப்போ ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது ப்ராப்பர்ட்டி பண்ணுங்க. அப்புறம் நான் சொன்னேன், இன்னைக்கு உங்கள் காலேஜுக்காக நான் ஒரு நியூஸோடு வந்திருக்கேன் அப்படின்னு. நியூஸா? நியூஸு அப்படின்னு அப்படியே இது மாதிரி இருக்கு. என்ன பொருள்? ஏன் என் ட்ரெஸ்ஸில் கோடு கூட இருக்குது தெரியுமா? இதுதான் என் ட்ரெஸ் கோட். இப்படி சொல்லிக்கிறது. அப்புறம் வாட்ச் போட்டிருப்பேன். என்ன செய்றீங்க? உங்களுக்கு டைம் பாஸ்க்காக வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படி இது என்னப்பா அப்படின்னேன். இதான்ப்பா ரிங் டோன் அப்புறம் குபின் சிரிச்சா இல்லை. வழக்கம் போல் அவன் கேட்டுக்கிட்டே இருந்தவன் ஒரு பொருள் வச்சு பண்ணும்போது இது குக்கு துக்கமால தான் ஆரம்பிச்சது. எதாச்சியாக பண்ணோம். அதை குழந்தைகள் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணவும் அதை அப்புறம் சீமானே ஃபோன் பண்ணி பார்த்தேன்ப்பா, தினம் 2 பார்க்குறேன்ப்பா 3 பார்க்குறேன்ப்பா அவர் சொல்லும்போது அது ஒரு சந்தோஷம். இப்போ நான் சொன்ன மாதிரி அடுத்து ப்ராப்பர்ட்டிக்கு அப்டேட் ஆகிட்டீங்க. அதே மாதிரி இப்போ அடுத்து ஏஐ ரொம்ப ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. அடுத்து ஏஐல ஏதாவது ஜோக் ஏதாவது தயாராகிட்டு? ஏஐலும் போகிறாங்க, குழந்தை பேசுகிற மாதிரிலாம் போட்டாங்க. ஆனாலும் அந்த ஒரிஜினாலிட்டின்றது அது ஒன்று. சரி, அது ஒரு வகை. இல்லை இப்போ நீங்கள் ஒரு வேளை ஏஐல ப்ராம்ப்ட் கொடுத்து இந்த மக்களுக்கு எதாவது ஒரு ஜோக் சொல்லு அப்படிலாம் எதுவும் முயற்சி பண்ணியிருக்கீங்களா? ஏஐ பயன்படுத்தி ஜோக் எடுக்கலாம். இது ரியாலிட்டிக்கு மாதிரி நம்ம ஆடியன்ஸ் உட்காந்து நேரடியாக பேசி உடனே அவங்களுடைய இமிடியட்லி ரிசல்ட் கிடைக்கும் பார்த்தியா, அது ஒரு அழகு. இது ஏன் எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்குன்னு தெரியல. ஆனால் இப்போ ரொம்ப நேரம் வந்து உங்களோட நாங்கள் ரசித்தவைகளில் ஒரு 5% பேசியிருப்போம். அடுத்து ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஹோம் டூர் காட்டுறீங்க. ஹோம் டூர் காமிச்சிட்டோம். இன்னைக்கு கார்டன் டூர் இருக்குது, அது நம்ம பார்க்கல இது வரைக்கும். ஓகே ஓகே பார்த்துட்டு ஓகே. ஏன்னா இதுதான் அதிகபட்சமாக நிறைய இதில் பார்த்துருப்பாங்க. ஆமாம், அதில் கொஞ்சம் எடுத்தோம்னா நம்மளும் அந்த பீஸ்ஃபுல்லாக அந்த இடத்துல ஓகேண்ணே வாங்க. நான் அங்கே போய் எனக்கு அதுக்கான பதில் சொல்லுங்கள். நண்பர்களே, நம்ம அண்ணன் வந்து கார்டன் டூர் கூப்பிட்டு போகிறாங்க, அதுக்காக போகிறோம். இப்போ நீங்கள் வாரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் 2-3 செடியை கூட வச்சுருந்துருப்பேன் வீட்டில். பார்த்தீங்களா காரணவங்க ரொம்ப நன்றி உள்ளவங்கப்பா. இது வரைக்கும் இந்த நாய்க்குட்டி ஒரு 10 பேர்கிட்ட விற்றுட்டேன். சரி, மறுபடியும் என்கிட்ட ஓடியாந்துருது. காசு அவ்வளோதான். அதே நன்றி உள்ள இல்லை. இப்போ நான் வச்சுக்கிட்டேன்னா ஏன் நாய், ஓன்ட்ட கொடுத்தேன்னா ஓ நாய். ஓனாய் நீ கொடுத்துருக்கேன், நான் வச்சுக்கிறேன். மறுபடியும் வந்துடும், என்கிட்ட வந்துடும். அதனால் நான் கொண்டு போயிட்டாலும் திரும்ப வந்துடும். இது 16 பேர்கிட்ட விற்றுருக்கேன் நான் பாருவேன். இது ஒரு கார்டன் செட்டப் ரெடி பண்ணியிருக்கேன். சரிண்ணே. வெறும் கார்டனாக இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்ன? அதை பேச பேச சொல்கிறேன். சரி, ஓகேண்ணே. இது என்ன அப்படி அமைதியா அப்படிங்கிட்டு வந்து வெளியே ஈவினிங் டயத்தில் மார்னிங் டயத்தில் உட்கார்றப்ப ஓகே செடிகளோட பேசலாம். நம்மளை வெளியேருந்து பார்க்குறேன் கிருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையில் அவன் தான் கிருக்கேன். தண்ணி காலையில் கொஞ்சம் தண்ணி விடும்போது அதோடு நம்மளோட பேசும். இதுக்கு வந்து இசையை ரசிக்கிறதுக்கான மனுஷன் மாதிரி ரசிக்கும். ஒரு ஆராய்ச்சியை பண்ணாங்க. ஒரு 2 செடியில் ஒரு செடிக்கு மட்டும் இசை எழுப்பினா அது வேகமாக பூ பூத்துச்சு காய் காய்ச்சின்னு சொல்லி சயின்ஸில் படிக்கிறோம். அது மாதிரி இயற்கையோடு இணைந்துட்டோம்னா கொஞ்சம் மனசுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ இடையில சீமானண்ண ஒரு இதில் கூட இந்த மாதிரி சொல்லும்போது, ஆனால் பெருசாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதெல்லாம் உண்மைன்னு எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் நமக்கு ஏன் அது இவ்வளோ இயற்கை இருந்துமே நமக்கு அது கூட பேசணுங்கிற ஒரு எண்ணம் பெருசாக வர மாட்டேங்குது. வராது. ஏன்னா நம்ம மனுஷன்கிட்ட பேசுறதுக்கு நம்ம நேரம் இல்லை. சொல்லுங்கப்பா. உண்மையிலேயே உள்ளே நீங்கள் போட்டிருந்த குளிர் காற்றை விட உண்மையிலேயோ இல்லை பொய்யாவோ எது இருந்தாலும் உண்மையிலேன்றாலும் அதுக்கடுத்து பொய்யாதுன்னு சொல்ல போகிறோம். பார்த்தீங்களா, சில சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த பெருமைக்கு நான் சொல்லலை அப்படின்னா அடுத்து பெருமையாக தான் சொல்ல போகிறேன். அது மாதிரி. ஆனால் நான் உண்மைக்குமே உண்மையை சொல்கிறேனே, இந்த நிழலில் உட்காந்துருக்க அருமை எங்கேயுமே இல்லைண்ணே. அப்போ இங்கேயே உட்காந்துருக்காங்க, கிளம்புறோம். நான் ஒரு பாய் வாங்கி கொடுத்துருங்க, தம்பி உரமே தூங்கிட்டு இங்கே எடுத்துக்கிறேன். பாயோ இல்லை கேளோ. சரி, ஆரம்பிங்க. ஃபஸ்ட் அங்கே கேட்டது என்னென்னா, ரொம்ப உங்கள் நகைச்சுவை வரலாறு நிறையா பேசிட்டோம். ஆனால் எதிர்பாராத ஒரு கதாபாத்திரத்தில் உங்களை குற்றமேல பார்த்தோம். அது வந்து உண்மையிலே பெரிய ஷாக்குன்னு. எதிர்பார்க்கவே இல்லை, கடைசியில் நீங்கள் தான் அந்த சம்பவத்தை பண்ணுவீங்க அப்படின்னு. அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப நுணுக்கமாக வேலை வாங்கின படம் எனக்கு. அது நடிக்க வச்சது நெகட்டிவ் ரோல், முதல்ல வில்லன் ரோல். நீங்கள் சொன்ன மாதிரி படம் முடியும் தட்டிக்கும் 6 வில்லன் தெரியாது. கடைசியில் கிளைமேக்ஸில் தூக்கு மாட்டி ஒருத்தன் தொங்குவான். அது நான் என்னோட டைட்டிலோட குற்றமேனு. அதுக்கடுத்து ஹேப்பி ராஜ்னு போகிற படம். அதில் த்ரோட்டாக இருப்பேன், படம் முழுவதும் இருப்பேன். அது தேட்டரில் வந்தது. அது வராதனால ஒரு சின்ன சாடம். மித்தபடி அது எனக்கு வந்து இயக்குனர் இமயத்தை எனக்கு அறிமுகமாச்சு. அதுக்கு முன்னாடி பழக்கம் இருந்தால் கூட
இந்த மாதிரி உட்காந்து ஆ. நாங்கள் ஃப்ரீ டயத்தில் பேசுகிற மாதிரி. அப்போ சின்ன சின்ன ஹியூமரில் ரொம்ப பெருசாக ரசிப்பார். இந்த கொரோனா அதிகாரி வரனால கொரோனா பற்றியே நிறையா விஷயம் சொன்னேன், பயங்கரமாக சிரிச்சார். அந்த பிள்ளைக்கு லெட்டர் எழுதுறானே, ஊரெல்லாம் பரவும் கொரோனா, நான் உன் கனவுல வரேனா அப்படின்னு. செம்மையா, நான் வெறும் சீரியஸான படமாக எடுத்துவிட்டேன், முதல் மரியாதை, வேதம் புதிது மாதிரி இப்படி நகைச்சுவை படம் எடுக்காமல் விட்டுட்டேன்னு சொல்லி ஆதங்கப்பட்டார். ஆனால் இப்போ சொல்கிற பயந்துக்கிறதுக்கு ஆசையாக இருக்குல்ல, அது மாதிரி ஒரு லெஜண்ட் கூட உட்கார்ற யோகம் கிடச்சிச்சு. அவரோட நீங்கள் வந்து குற்றம் குற்றமே ஈஸ்வரன் நீங்களும் அடுத்த நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆமாம், அது படம் மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே ரொம்ப ரசிப்பார். நான் சில மேடைகள் நெய்வேலியிலலாம் நான் பேசிக்கிட்டு போய் அவர் போக வேண்டிய கட்டாயம், மேடையில் வந்து கூப்பிட்டு தம்பி கோச்சிக்கிறாங்க அண்ணன் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு போகிறேன். அந்த ஒரு இங்கிதம். அது மட்டும் இல்லாமல் பெருசெல்லாம் என்ன விஷயம் பிடிக்கும்னா, அவர் இந்த பகுதியில் சின்ன கிராமத்தில் ஒரு ஆரம்பத்தில் சுகாதார அதிகாரியாக இருந்து சென்னையில் பெட்ரோல் பல்கில் போய் வேலை பார்த்து, அப்புறம் அதில் இது இல்லைன்னு சொல்லி சர்வீஸ் ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்து கடுமையாக உழைச்சி தான் வீட்டில் நிறைய பேர், அதில் ஒரு கடைசி பையன். இந்த உழைப்பும் அவர் பின்னாடிப்பட்ட கஷ்டமும் எனக்கு அப்படியே மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அப்போயே வந்து 7.5 லட்சம் தான் அந்த படம் 16 வயதுலேயே கஷ்டப்பட்டு சொந்தமாக அது கலரில் எடுக்கிறார். அப்போல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. கலரில் எடுத்து எல்லாம் எதிர்பார்க்காத ஒரு, ஏன்னா அது வரைக்கும் செட்டுக்குள்ளே எடுத்த படத்தை கர்சக்காட்டு கொண்டு வந்தது. இதெல்லாம் படிக்க அவர் மேலே ஒரு இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருந்தது. இதெல்லாம் நிறையா ஒரு வரலாறு படிக்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் அவர் மீது எனக்கு ஒரு தனி இது. ஆனால் அவர் கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு கிடச்சி, பழைய படங்கள் அவர் டைரக்ட் பண்ணும்போதெல்லாம் கடுமையாக அந்த சீனை எதிர்பார்த்த வரலைன்னா அடிப்பார், நடித்து காட்டுவார். ராதிகாவுக்குலாம் அவ்வளோ அடி கிழக்கே ஒரு இல்லை. ஏன்னா அவர் லண்டன்லேருந்து வந்த பொண்ணு, தமிழ் தெரியாது. பாதி படம் போகும்போது தான் எம்ஆர் ராதா பொண்ணுண்டே அவருக்கு தெரியும். கிழக்கு சீமையில் ஒரே டேக்கில் ஒரு சீனை ஓகே பண்ணியிருக்கு ராதிகாவும். இப்படிமா அன்னைக்கு வாங்கின அடி சார் இதெல்லாம் அப்படின்னு. இப்படி நிறையா கதாநாயகில் கொண்டு வந்தவர் பாருங்கள். 6 வரிசையில் 6 பேர்லேயே இவர் தான் பேர் வைப்பார். ராதா, அது பேர் சங்கரி, அது ஒரு பேர், உண்மையான பேர் ராதா. ரஞ்சிதா, ரஞ்சனி, ரதி, சுகன்யா, ரேவதி, இப்படி 6 வரிசையில் அவர் ஆரம்பித்து வச்ச நடிகரை இன்றைக்கி டாப். அதில் கிராமத்து படம் தான் இவர் எடுக்க தெரியும், வரலாம் வேறு என்னங்க லாய்க்கு அப்படின்னு சொல்கிறப்ப உடனே சிகப்பு ரோஜாக்கள் ஒரு ஹாரர் மூவி திகில் படம் எடுக்கிறார். அது செம்மகிட்டு ஒரு பூனை அந்த மாதிரி வச்சு அது அழகா. டிக்டிக்னு ஒரு வித்தியாசமாக பண்ணார். ஒரு கைதின் டைரின்னு கமல் சாரை வச்சு ரேவதி வச்சு இப்படி எல்லாத்துலேயும் என்னால் ஜெயிக்க முடியும்னு நிறைய கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து கதாநாயகங்களை வந்து ரொம்ப யதார்த்தமாக எங்கேயோ பார்த்து ஓகேன்னா உடனே எடுத்துருவார், மிகப்பெரிய ஆடிஷன் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அவங்க அந்த அம்பாஸ் வண்டியில் அவர் சித்ராட்சமன் சார், மனோபலா சார் இவங்கெல்லாம் வர்றதே பிள்ளை பிடிக்கிற வண்டிப்பா அப்படின்வாங்க. அது ஹீரோயின் பிடிக்கிறது. தனியாக ஆடிஷன் வச்சுலாம் எங்கேயோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றாரா ஒரு கிளை என்னடா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா பேசுகிறா இப்படிடா ஒரு ரோல் இந்த மாதிரி அப்படி தான். இவர் சொல்ல மனோபலா சார் இவங்கெல்லாம் ஓடி போய் அவங்க விசாரித்து கூப்பிட்டு வர்றது. அப்படி கார் போகும்போதே சென்னைக்குள்ளே ஒரு கிரிக்கெட் பால் விளாண்டு ஒரு பந்து கண்ணாடியில் வந்து விழுது. கண்ணாடி இறக்கி பார்த்தா அறா அவன் அதில் வாட்டர் சாட்டமாக இருக்கான், என் பேர் என்ன முரளி, நடிப்பானான்னு தெரியலடா, யார் அவன் முத்துறான் பையனே வீட்டுக்கு விட்றா அப்படின்னா, உங்கள் பையனை நடிக்க உங்கள் வீட்டு பிள்ளை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு முத்துராமன் சார் சொல்கிறார். 81 அழகில் ஓய்வில்லை அந்த ஏஜில் அப்படியே கொண்டு கார்த்தி சார். இது ஏதாவது திரை அனுபவம் இப்போ ஏதாவது நம்ம டிவியில் பார்க்குறோம், ஒரு சின்ன சின்ன ரீல்ஸ் போடுறோம், அன்றைக்கெலாம் அவங்களுக்கு எல்லாமே படித்த புதுசாக. இவங்க ராதிகா வந்து லண்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக இறங்குறவங்க, அவங்களுக்கு சினிமா டிவி கேமரா எதுவுமே தெரியாது. இப்படி அழகாத்தான் கொண்டு வருவாங்க. இப்படி ரொம்ப நடிகருக்கு பின்னால் ஓடுறவர் கிடையாது. நான் அவர் மாதிரி நடிப்பேன் சார். அன்றைக்கெலாம் வந்து வாய்ப்பு கேட்டு போகிறவங்க மனோரா வசனத்தை பேசுவாங்க, வீரவண்டிய கட்டவன் படத்தை வசனத்தை பேசுவாங்க. இப்படி சொல்லி தான் அவங்க வாய்ப்பு கேட்குறது. இவருக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்காது, எதுவுமே தெரியக்கூடாது. ஏன்னா இவரே நடிப்பை சொல்லிக் கொடுப்பார். இதில் என்ன ஆச்சரியம்னா, முதல் மரியாதையில் நடிகர் திலகத்துக்கு நடிப்பு சொல்லித்தரார். எப்படி இருக்கும் பாருங்க. இப்படி இன்றைக்கி இருக்கிற ஜாம்பவான்கள் மிகப்பெரிய ஹீரோக்கள்லாம் அவர் அறிமுகப்படுத்த. ரஜினி கமல் சார் வந்து தைரியம் பாருங்கள். அவர் கலராக இருக்கிற ஒரு மனுஷன் கோமணத்தை கட்டி அவன் நடிப்பான். இத்தனைக்கும் அவர் நல்ல படங்கள்லாம் இப்போ அவர்கள் அவள் ஒரு தொடர்கள் இதெல்லாம் பாலச்சந்திரோட நடிக்கிறவர். கோமணம் கட்டி யார் நடிப்பா? ஆனால் அதாங்க நடிகன்றது. எந்த ரோல் கொடுத்தாலும் நடிக்கிறேன் அப்படின்னு நடித்தார் பார்த்தீங்களா, அந்த கனெக்டிவிட்டி தான் படம் ஜெயிச்ச காரணம். இப்படி விதவிதமான கேரக்டர் கொடுத்து எல்லாரையும். அதனால்
அவருடைய மறைவுன்றது தமிழ் சினிமாவுக்கு இன்னும் அவர் என்கிட்ட எல்லாம் சில சொன்னது, இப்போ உள்ள தலைமுறைக்கு பிடிச்சமா நான் கிராமத்தை காமிக்கிறேன்லாம் சொன்னார். அது நிவர்த்தி ஆகாமல் போச்சு. அவருக்குள்ள அந்த ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும், இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி. நல்ல மிகப்பெரிய படைப்பாளர். அந்த இயக்குனர் எம்எம்ன்ற பேர் இவருக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்படி ரசித்து ஒரு படமும் நம்ம 7 காவியங்கள்ன்றோம்ல, அது மாதிரி படங்கள் ஒவ்வொன்றும் ஒரு காவியம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குற்றம் குற்றமே படத்தில் அந்த லாஸ்ட்டாக வந்து தூக்கில் தொங்குற காட்சி வரைக்குமே இது வரைக்கும் உங்களை அப்படி பார்க்கலங்கும் போது உங்கள் சர்க்கிளில் உங்கள் நெருங்கிய நண்பர்கள்லாம் என்ன இப்படி ஒரு படம் நடிச்சிட்ட, கடைசியில் சாகிற மாதிரி நடிச்சிட்டு அந்த மாதிரி தான் உங்களுக்கு? இல்லை, குற்றம் நம்ம சர்க்கிள் உள்ள சந்தோஷம் தான் போடுவான். ஏன்னா அவனே அந்த வேலையை சேர்ந்துக்கிட்டு இருந்தவன், நம்ம என்னென்ன தூக்கில் தொங்குனீங்க சரியாக தொங்கலை போலையே அப்படி இப்படி தான் கேட்பேன். ஏன்னா ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் ஒரு கார் வாங்கிட்டு ஊரில் நிறுத்தினேன். ஒரு 9 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கி சுற்றி ஒரு 7 வீட்டுக்காரன் ஒன்றா உட்காந்து பேசி 7 லட்சமா 9 லட்சமா காரா அப்படின்னா ஒரு டயர் வெடிச்சிச்சு. சரி பரவாயில்ல, அதை பற்றி இல்லை. நான் வாங்கின 9 லட்ச ரூபாய்க்கு அவங்க எல்லாம் செஞ்சு 5 லட்ச ரூபாய்க்கு எனக்கு செய்வனை வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்குலாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சிரிக்க பழகிக்கிறணும். ஏன்னா நம்மளை சுற்றி உள்ளவனே நம்ம அழுகு வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அது ரொம்ப ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே எதை நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, அண்ணன் வந்து எதாவது நகைச்சுவை பண்ணிட்டு அதோட இருந்திருக்கும், வேற யாரோ வில்லனாக இருப்பாங்க, வேற யாரும் இல்லைன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் நார்மலாக இருக்காங்க. கடைசியில் தேட்டரில் பார்த்த முறை வில்லன் ஆகிட்டான். ஆமாம், பாவிகளா யாரை எப்படி வாக்கிறீங்க, அவர் எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு. சரி அண்ணா, இந்த வீட்டுக்குள்ளே வந்தோடனே இங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த சர்ப்ரைஸ் எப்போ ரிவீல் பண்ணுவீங்க? சர்ப்ரைஸ்ன்ற விட அது ஒரு நல்ல, நான் எப்பவுமே ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி இந்த பகுதியில் பசங்களாம் ரொம்ப சிரமப்படுற பசங்களாம் இருக்காங்க. நான் ஒரு தடவை பேரண்ட்ஸ்லாம் குழந்தைகளுக்குன்னு சொல்லி இந்த நோட்டு புத்தகங்கள் ட்ரெஸ்ஸு கொடுத்தப்ப நிறையா பேர் வந்தாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு, இத்தனை பேர் இருக்காங்களா அப்படி. அப்போட்ட ஒரு பகுதியில் எத்தனை பேர் இருக்காங்க, நாடு ஃபுல்லாக எவ்வளோ இருப்பான். அது 2 பேர் அப்பா அம்மா இல்லாத பசங்களே இருந்தார். அவங்களால விரும்பி ஒரு புத்தகத்தை வாங்க முடியாது, ஒரு வெடி வெடிக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் அதை செய்வோம், ஒவ்வொரு தீபாவளிக்கு செய்வேன். இதை தெரிஞ்சு கொண்டு ஒரு லைப்ரரி போட்டித் தேர்வுக்கு நானே எங்கள் கிராமத்தில் இருக்கும்போது அங்கேருந்து 25 கிலோமீட்டர் நான் உள்ளே வரணும், ஒரு விஷயத்தை படிக்கணும்னா லைப்ரரிக்கு வரணும். அது மாதிரி இந்த பசங்க இதாகக்கூடாதுன்றக்காக ஒரு லைப்ரரி அங்கே ஊர்லேருந்து இருந்தேன். ஊர்லேருந்து இருந்தேன். இங்கே இப்போ 2வது லைப்ரரி, அதை பார்த்துருவோமா? ஆமாண்ணே, திறக்கிறதுக்கு முன்னாடியே எக்ஸ்க்ளூசிவாக. ஆமாம், ஏற்கனவே திறந்துட்டேன். புக்கு வைக்க திறந்துருப்பீங்க. கூட்டு கொஞ்சம் துருப்பிடிச்சிருந்துச்சு. சரி, மண்ணெண்ணை ஊற்றி அதை கழட்டி விட்டுருக்கேன். ஓகேண்ணே, இப்போ பூட்டு திறந்துடலாம்ண்ணே? ஆமாம், திறந்தாச்சு ஆல்ரெடி. ரைட். எக்ஸ்க்ளூசிவாக மதுரைமுத்து அண்ணனின் புதிய நூலகம். ஆமாம், இதோ உங்களுக்காக. நூலகம் உள்ளேகம். ஆஹா அண்ணா, தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் மிக்சடாக காமெடியெல்லாம் எப்படி தான் வருது உங்களுக்கு? என்னப்பா உளறதானப்பா, பார்த்தீங்களா? இப்போ என்ன அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேண்ணா, இன்னும் ஒரு 2000 புக்கு வருது, வச்ச பின்னாடி ஃபுல்ஃபில் ஆகிடும். ஓகே. எப்போண்ணா மக்கள் பயன்பாட்டுக்கு? பயன்பாடு எப்போ நீ கூட எடுத்து படிக்கலாம். சரி, சிராசி எடுத்துக்கலாம், ஆனால் கொண்டு போயிடாங்க, கொண்டு போகக்கூடாது. ஆமாம். ஓகே, பாட புத்தகத்துலேருந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பயன்படுத்துறதுக்கு எல்லாமே பார்த்தீங்களா? அறிவு களஞ்சியம் 17,000 நண்பர் எழுதின புக்கு. நண்பர் எழுத அவர் எழுதல, அந்த தொகுப்பு. ஓகே, தொகுப்பு. இது பசங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. என்னதான் ஆடி ஆட்டம் பாடிய கூத்துன்னு சொன்னால் கூட சின்னதாக நம்மளுக்குள்ள ஒரு எமோஷனல் இருக்கணும். இது நானும் படிச்சுக்கலாம், பசங்க அந்த அட்மாஸ்பியர்லேயே படிக்கணுன்றதுக்காக ஓகே இயற்கையோட ரெடி பண்ணியிருக்கோம். இதை சொல்லுங்கள். இன்னும் நிறையா புத்தகங்கள் வருது. எனக்கு அப்போ படிக்கிறதுக்கு வாய்ப்பும் புத்தகம் இல்லை. இப்போ எல்லா புக்கும் இருக்குது, நேரம் இல்லை. உங்கள் பேரை சொல்லி. ஆமாம், பசங்க படித்து நல்லா அறிவாற்றல் மிக்க எங்களை உற்சாகப்படுத்திருக்கா பால் இல்லை, நம்ம அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு முனைப்பில் இதை பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே. இது திறப்புல வந்து நம்முடைய அறிஞர் தமிழறிஞர் சாலம்பாப்பி அவர்கள் வர்றாங்க. வந்து அவங்க தான் திறக்க போகிறாங்க. ஓகே. இது வந்து தனக்கன் குளம்னா? ஆமாம், தனக்கன் குளத்தில் இது அமைஞ்சிருக்கு. ஆமாம், தனக்கன் குளம். நீங்கள் தாமரை குளத்தில் போய் நீச்சல் தெரியாமல் உள்ளே முங்கிறாங்க. ஸோ தனக்கன் குளத்தை சுற்றி உள்ள இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாரும் வந்து அண்ணனோட நூலகத்தை பயன்படுத்தி அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள். படிச்சுட்டு புத்தகத்தை வச்சுட்டு போயிருங்க. புத்தகத்தை வச்சுட்டு போங்க, இல்லை ஜெராக்ஸ் எடுத்து வந்து கொடுத்துட்டு போங்க. ஆமாம். இது எப்போ நான் திறப்பு விழா ஆகும்? அதே மதுரை முத்து எங்கள் சொத்துன்னு ஒரு புத்தகம் இருக்கு. இந்த மேயர் மதுரையில் முதல் மேயர் பேர் மதுரை முத்து. ஓ அப்படியா?
இது நீங்கள் எழுதின புத்தகங்கள் ஏதாவது இதில் இடம்பெறுதானே? இல்லை இடம்பெறாது. ஏன்னா அது அது எழுதுகிற அளவுக்கு நேரம் இங்கே அமையுது. ஓகே. இது ஒரு சின்ன எனக்கு ஆசைப்பட்ட ஒன்று. ரொம்ப மகிழ்ச்சினா உங்களோட நூலகத்தை பார்த்தது. இப்போ நம்ம கோயிலுக்கு போவோம். சரிண்ணே. அப்பா அம்மா கட்டின கோயில் இங்கேருந்து 20 கிலோமீட்டரில் இருக்குது. சரிண்ணே. அங்கே கார்டன் பார்த்தோம். ஆமாண்ணே. இங்கே கார்டனுக்குள்ளே ஒரு கோயில். ஒரு வருஷம் நிறைவடைஞ்சிருச்சு. சரி. 2ஆம் ஆண்டு நடத்தணும். அப்பா அம்மா மனைவிக்கு அன்போடு கட்டியிருக்கிற கோயில். டென்ஷன் மன அழுத்தம் இருக்குப்போ இங்கே வந்துட்டு போனோம்னா ஒரு மன நிம்மதி. நம்ம சுமையில் ஒரு இடத்துல இறக்கி வைக்கிறதுக்கு குறைச்சி வைக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வருது. இவங்க ஃபஸ்ட்டு வாழ்ந்த வீடு தானுங்க? ஆமாம். இந்த பின்னாடி அந்த இது இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த இடத்துல தான் கிணறு, பெரிய கிணறு. சரி. 10க்கு 15 ஒரு சின்ன மோட்டார் வைக்கிற ரூம்பு. அதுக்குள்ளே தான் வாழ்ந்தேன். எப்போ வரைக்கும்? காலேஜ் படிக்கிறதாட்டி. சரி. கொஞ்சம் முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு தாவரம் மாதிரி போட்டிருப்போம். இந்த மாதிரி. ஓகே. இது அப்புறம் நான் கலக்கு பேர் வந்த பின்னாடி இது கட்டினது. ஆனால் சுற்றி 4 ஏக்கர் நம்மது விவசாய நிலமாக இருந்துச்சு. அப்புறம் விவசாயம் பருத்தி, கடலை இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம். விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க? அப்போ இருந்தது. அப்போ இருந்தால் அந்த வீடு இப்போ ஒரு 100 வீடு வந்துச்சு. ஓகே. இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க வாழ்ந்து நம்ம இருந்த இடம்ன்றனால ஒரு நினைவு வேணுன்றதுக்காக. இது வந்து இன்னைக்கு உள்ள தலைமுறைகள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும். அதாவது பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணுன்றதுக்கு இது ஒரு முன்மாதிரியான ஒரு பாடம். இங்கே அங்கே ஒரு கல் இருக்குது. சரி. அதுதான் எனக்கு கட்டில், மெத்தை, சோபா எல்லாம் அதான். எத்தனை வருஷத்துக்கு? 20 வருஷமாக அதான். 20 வருஷமாக? ஆமாம். அந்த கல், இந்த ஆட்டு உரல்லாம் இந்த உரலில் தான் ஆட்டி சாம்பார் வைக்கிறது, மித்த சமையல் ஐட்டங்கள்லாம் செய்கிறது. என்ன இப்படி குமிச்சு போட்டிருக்கீங்க? ஆனால் இதுதான் நாங்கள் வந்ததுக்கான மெயின் ரீசனே இதுதான். உங்களோட ப்ராப்பர்ட்டி காமெடியாக லைவாக பார்க்கணும். அதுக்காக நீங்கள் அங்கே இருக்கிற கேப்பில் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. கேப்பில் ரெடி பண்ணிங்க ரைட்டு. என்னன்ட்டே தெரியாமல் பொருளை வச்சுருக்கீங்க. இது எப்படி என்ன செய்ய? எல்லாம் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தானே. நம்பிக்கையா? ஆமாம். இது பெரிய அவநம்பிக்கையா போகுதுப்பா. அவநம்பிக்கையாக போகுது. ஆனால் நான் உள்ளே வந்துட்டேன். சரி. இப்படி செய்வீங்கன்னு இப்படி செஞ்சிட்டீங்க. எப்படிங்க? இப்படி பண்ணுவீங்கன்னு இந்த மாதிரி செஞ்சிட்டீங்க. மூடி மறைச்சிட்டீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம். இப்போ வெயில் காலமாக இருக்குது. ஆமாம். அதனால் ஒரு சர்பத் சாப்பிட்றீங்களா? என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. சாப்பிட 10 ரூபாய் சர்ன்னு போட்டால் சர்பத். இதுக்கெல்லாம் தமிழ் தெரிஞ்சால் தான்ப்பா அவங்களால முடியும். நன்றிங்க. அதனால் ஏன் காசு கொடுத்தேன்? எங்கள் அப்பா சொல்லுவார், அடிக்கடி நாணயமாக இருக்கணும். நீ நாணயத்தோடு இரு. இல்லை ஏன்ப்பா இதில் காயின் தான் வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும்ல. இது 100. இது என்கிட்டே இருனா 200. இது என்ன 100? என் முன்னாடி இருக்குல்ல 300. நான் அந்த 100 வச்சுக்கிட்டா 400. இது என்ன 100? 500. ஐக்கிட்ட இருக்குல்ல, ஐ பக்கம் இருக்கு. ஓகே. தண்ணியில் போட்டோம்னா 600. ஆற்றுல போட்டோம்னா அப்படியே அடுத்து எண்ணிக்கிட்டே இருந்தோம்னா 800. சொந்தமாக வச்சுக்க, சொந்த ஊர் போய்க்கு. எத்தனை 100ண்ணே? இது என்ன ஃபோனைக்கானா பவுச்சு மட்டும் தான் இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஏதாவது பண்ணீங்க நம்பிக்கை தான். அப்படியா? இது என்ன சொல்லுவோம்? கேஸ். ஆமாம். அது யாரையும் சுட்டிருக்கான் போல், ஓட்டை வந்துருக்கு. அப்போ சூட் கேஸ். இந்த கேஸ் அப்படியே ரேஸை முறுக்குனா முருகேஷ். இந்த கேஸ் நானே வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, நாகேஷ். அப்படி கீழே தாங்கி பிடிச்சோம்னா லோவாக விட்டோம்னா லோகேஷ். டேரக்ட் லொக்கேஷனா? ஆமாம், லோகேஷ். ஃபோன் வச்சுருக்கான். ஆனால் அந்த ஃபோனை திறந்து யார்ட்டையும் பேச மாட்டேன். செல்லவே திறக்காத அவனுக்கு பேர் செல்லத்துறை. இது என்ன அநியாயமாக தெரியல. இது எதுக்கு ஏன் பேர் சோபா இருக்கா தெரியுமா? ரொம்ப களைச்சி அழுத்து வர்றப்ப இதில் உட்காரப்ப சோபா சவுண்டு தான். அதான் சோபா. நாங்கள் ஆடியன்ஸாகவே ஆகிட்டோன்னு. அப்படியா? ஆமாம். அப்போ ஆடவே மாட்டேங்கிற ஆடியன்ஸுன்ற ஆடணும்லப்பா. இது என்ன ஃபோனு? இது உங்கள் ஃபோன்னு.
அவன் விவோ கரைஞ்சி அன்றைக்கு வருவான். இது என்ன ஃபோனு? இது ஐஃபோன். ஐஃபோன். ஆமாம். இது என்ன ஃபோனு? ஹெட்ஃபோனு. இது என்ன சொன்னேன்? ஐஃபோன். இது மை ஃபோன். தவறான விஷயங்களை சொல்லக்கூடாது. லோகோ ஜெம் ஜாம்னு இருக்கோம்னா நம்ம ஜெம் டிவிக்கு வரணும். அப்பாடா போதுமா? சூப்பர்ண்ணே. சூப்பர். ஜாம் ஆகிட்டான்வாங்களே. ஆமாம், அதோட ஜாம் ஆகிட்டாங்க. ஆனால் காலப்போக்கில் நம்ம கொடுக்குற நிகழ்ச்சி சூடு பிடிச்சி அதோட ஜாம் ஆகிட்டாங்க. ஜெம்மோட ஜாம் ஆகிட்டாங்க. ஜெம்னு என்னது? செம்மாயிட்டான்றது. செம்மாயிட்டேன்னா செம்மையாயிட்டான். அப்படி கூட வச்சுக்கோங்க. இதில் என்ன ஒரு ரிஸ்க் எடுக்காங்க, டக்குன்னு முடிச்சிருவான். ரைட். அண்ணன் சொன்ன வார்த்தைகளோடு நாம் மென்மேலும் வளருவோம். ரொம்ப நன்றிண்ணே. ஆனால் அப்புறம் இப்போ நம்ம நிறைய காமெடிகள்லாம் பற்றி பேசணும். காமெடி காமெடியை பற்றி பேசணும். நம்ம காமெடியாக பேசலை. அதுக்கு இந்த சைடில் வரலனால இந்த சைடு வந்து நம்பி தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. சரி, அதாவது தயார் பண்ணிட்டு போய் நகைச்சுவை பண்ணுறது வேற, அது எந்த அளவுக்கு எடுக்கும் தெரியாது. ஆனால் ஆன் தி ஸ்பாட்டில் சில நடக்கும் பாருங்க. அப்படி தான் பாபா பாஸ்கர் குக்குத்து கோமல் அப்படி கிண்டிக்கிட்டே இருப்பார். நான் போய் ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் தாம்பரத்துக்கிட்ட வாங்க அப்படின்னு. இதை பெருசாக இருந்துச்சா. இதை பார்த்துட்டு எனக்கு விக்ரம் படத்தில் ஒரு வாய்ப்பே வந்துச்சு. ஒரு 2-3 எபிசோடு பார்த்துட்டு அந்தளவுக்கு ஒரு சின்ன விஷயம் அது எந்த நிகழ்ச்சியில் பண்ணுறோம்ன்றதான் முக்கியம். அது பெருசாக. சரி, ஓகே அண்ணே. உங்கள் கூட பேச வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, பொழுதுபோக்காக இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியும் வந்து மக்கள் பார்த்து சந்தோஷப்படான்னு நினைக்கிறேன். எப்பவும் போல் அஸ்தபோதையார் ஸ்டைலில் ஃபினிஷிங்கில் அழகாக ஒரு தத்துவம் சொல்லி நிகழ்ச்சியை முடிச்சுக்கோங்க. தத்துவம்னா என்ன? நம்ம அடுத்த ஆளுக்கு பிடிக்கிற மாதிரி வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ மறந்துடும். இதை பண்ணாங்க அப்படி நினச்சிருவானோ, இதை செஞ்சால் இப்படி நினச்சிருவானோ, ஐயோ ஊரில் அப்படி பேசிடுவாங்கன்றக்காவே ஊருக்காகவே வாழ பண்ணணும். இப்படியே வாழ்ந்து நம்மளுக்கு வாழாமல் போயிடும். அதனால் அடுத்த ஆளுக்கு பிடிக்கிறோட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழும். மனுஷ வாழ்க்கை நேற்று இருந்து இன்றைக்கி இல்லைன்றலாம் கிடையாது. நைட்லேருந்தும் காலையில் இல்லை. ரொம்ப சுருக்கமாக இருக்குது. அந்த சுருக்கத்துக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியாக இருந்து வாழப்பழகும். இதுதான் இன்றைய கருத்து. சூப்பர். அதோட நிறுத்து அப்படின்றியா? என்றைக்குமே இந்த கருத்து ஃபாலோ பண்ணால் மக்கள் நல்லா இருக்கலாம். அண்ணனோட இந்த அருமையான தத்துவத்தோட கருத்தோட இந்த நிகழ்ச்சியை அழகாக முடிச்சுக்குவோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.